இந்த மின் தடை ஏற்பட்ட இந்த காலம், குறிப்பிட்ட காலங்களில் உடனடியாக அதற்கு சரி செய்வதற்கான தொழிலாளர்கள் அந்தந்த இடங்களில் இல்லை. இப்பொழுது ஊழல் என்பது மேல்மட்டத்திலிருந்து கீழ் நோக்கி போகிறது, கீழ் அப்படியே ஊறுது. இவங்க கிட்ட பில்லில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், தனியார் மின்சாரம், இவங்க வித்த மின்சாரம், தனியார் மின்சாரம் எவ்வளவு எடுத்தாரு, இவருடைய மின்சாரம் எவ்வளவு எடுத்தாருங்கிறத கணக்கிட்டு தான் பில்லிங் பண்ணணும். ஆனா இப்ப எப்படி பில்லிங் நடக்க தெரியுமா, 4 ஸ்லாட். இப்ப இந்த நஷ்டங்கிறது ஒரு வருஷத்துல எங்க கணக்குப்படி 4400 கோடி ரூபாய். வேண்டுமென்றே சில செய்யக்கூடிய விஷயங்கள்னு முதலமைச்சர் சொல்றாரு. அப்படி வேண்டுமென்றே சில விஷயங்களை புதிய ஆட்சியில செய்யறதுக்கான சாத்தியங்கள் மின்சார வாரியத்துல இருக்கா? நிச்சயமா இருக்காது. நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர்களை தவறாக வழி நடத்துகிறார்கள். அது 2021 சரி, 2026 இன்றைக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய மின்சாரத்தினுடைய விலை என்பது கிட்டத்தட்ட 8 ரூபாய் அளவுக்கு நமக்கு மின்சார கட்டணமாக கொடுக்குறோம். இதுவே அதிகமான கட்டணம் தான். ஏதோ ஒரு தனியார்கள் கொள்ளையடித்து கொண்டு போகிறார்கள். கொள்ளையடிக்கிறதுங்கிறது நிர்வாகத்தில் இருக்கிறவன் தான் கொள்ளையடிக்கிறான். நிர்வாகிகள் தான், IAS ஆபீசர் தான். இன்றைக்கு மின்சார வாரியத்தின் தலைவராக இருந்த 4 IAS அதிகாரிகள் மீது கடந்த ஆட்சியிலேயே மாதம் இந்த மின்சார அளவை அப்படின்றது இருக்கும். அதுல என்ன சிக்கல் இருக்கு? 100 யூனிட் இலவசம் சொன்னா அது 2 மாசத்துக்கு 100 யூனிட். தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல தாவேகா ஆட்சி அமைந்ததிலிருந்து மின் தடை என்பது மிகப்பெரிய விவாதமா மாறிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் அது குறித்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் சட்டசபையில அது குறித்து முதலமைச்சரும் பதிலளிச்சிருக்காரு. இன்னைக்கு அது குறித்து தான் விரிவா விவாதிக்க இருக்கிறோம். நம்ம கூட மின்சார வாரியத்திலிருந்து ஓய்வு பெற்ற பொறியாளர் திரு காந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். கடந்த மாதமாக நீங்க பார்த்திருப்பீங்க மின்வெட்டு, அதை ஒட்டி எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், நேற்று முதலமைச்சர் கொடுத்த பதிலுரை, இரண்டையுமே பார்த்துருப்பீங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகள் காரணமாகவும் சிலர் தற்செயலாக வேண்டுமென்றே சில விஷயங்கள் செய்வதன் காரணமாகவும் மின் சாதனங்கள் மற்றும் மின் மாற்றிகளில் ஏற்படக்கூடிய பழுதின் காரணமாகவும் தான் இந்த மின் தடை அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பழுது, இந்த சாதனங்கள் இதை ஒரு பக்கம் வச்சுட்டாலும் இந்த வேண்டுமென்றே செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த நிர்வாக குளறுபடிகள், இதையும் சேர்த்து பேசியிருக்காரு முதலமைச்சர். நிர்வாக குளறுபடி என்பது எப்பொழுது ஏற்பட்ட நிர்வாக குளறுபடி, ஒருவேளை இப்பொழுது ஏற்பட்ட நிர்வாக குளறுபடி என்று கூட நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். நிர்வாக குளறுபடி என்பதில் எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை. அது கடந்த காலங்களிலா தற்போதா என்பதில் மட்டும்தான் இப்போது பிரச்சனை இருக்கிறது. மின்சார வாரியத்தினுடைய உச்சபட்ச தேவை என்பது ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 21,000 மெகாவாட் வரைக்கும் இருந்தது. தமிழ்நாடு முழுவதும் இருந்த மின் தேவை 21,000 மெகாவாட் அளவுக்கு இருந்தது. அந்த தேவையை சந்திப்பதற்கு மேலாகவே நாம் மிற்பரு ஒப்பந்தங்களை போட்டிருந்தோம், வாங்குவதற்கான தயாராக இருந்தார்கள். ஆக மின்சார உற்பத்தி என்பது தடை இல்லை. மின்சாரத்தை விநியோகிக்கின்ற பகுதியில் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக சென்னை புறநகர் பகுதிகள், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த அதிகமான மின் தடை. மின்வெட்டு என்று சொல்லுவது பொருத்தமாக இருக்காது. மின்வெட்டு என்று சொன்னால் மின்சார தேவைக்கு ஏற்ப மின் உற்பத்தி இல்லாமல் போனால் மட்டும்தான் மின்வெட்டு என்று நாம் சொல்ல முடியும். இப்போது மின் உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. ஆங்காங்கே விநியோகிக்கும் பொழுது அந்த தட்டுப்பாடு ஏற்படுகிறது. டேங்கில் தண்ணீர் நிறையாக இருக்கிறது. போகின்ற பாதையில் தான் இந்த இடர்பாடுகள் வருகின்றன. அதுவும் குறிப்பாக இந்த 4 மாவட்டங்கள் மின்வெட்டு பற்றாக்குறை இருந்து இது மாதிரியான மின்வெட்டுகளோ இல்ல மின்தடை ஏற்படுவதாக இருக்கலாம். அது கடந்த காலங்களில் இருந்த தவறு மற்றவை என்று சொல்லலாம். அப்படி சொல்வதற்கில்லை. கடந்த காலங்களில் அதிகமாக மின்சார கொள்முதல் செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக மின் உற்பத்தி நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கிறது. இரண்டாவது, மின் தடை ஏற்பட்ட இந்த காலம், குறிப்பிட்ட காலங்களில் தமிழ்நாட்டினுடைய மின்சார தேவை என்பது 17,000 மெகாவாட் தான். 21,000 மெகாவாட்டிலிருந்து 17,000 மெகாவாட்டுக்கு வந்துவிட்டது. ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் 21,000 மெகாவாட் உச்ச தேவை இருந்த காலகட்டத்தில் சென்னையினுடைய மின்பழு என்பது தேவை என்பது கிட்டத்தட்ட 4,400 மெகாவாட். கோடையில் அந்த அளவுக்கு வரக்கூடும் 4,400 மெகாவாட் அளவுக்கு இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு மே மாதத்தில் அதனுடைய மின்சார தேவை என்பது
5100 மெகாவாட் அளவுக்கு உயர்ந்து போயிற்று. ஆக கூடுதலாக ஏற்கனவே 4400 என்பது இந்த மின்சார கட்டமைப்பு முழுக்க முழுக்க அதன் முழு சக்திக்கும் விநியோகிக்கக்கூடிய சக்தியில் இருந்தது. அதனுடன் கூடுதலாக 500 மெகாவாட் வரும் பொழுது அந்த மின் தடை என்பது ஏற்பட்டு இருக்கிறது. இது விநியோக பகுதியில் இருக்கக்கூடிய ப்ரொடெக்டிவ் சுவிட்ச் கேர் என்று சொல்வார்கள். ஃபீஸ் போகிறது, கேரியரில் போகிறது, எஜ்ஜி ஃபீஸ் போகுது, டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகிறது, ஃபீடர் ட்ரிப் ஆகிறது, இது மாதிரியான விஷயங்கள். இது எல்லாமே அந்த மின் சாதனங்கள் பழுதடையாமல் பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய மின் பாதுகாப்பு தடை உத்தரவுகள். அந்த தடைகள் வந்தபோது உடனடியாக அதற்கு சரி செய்வதற்கான அதிக தொழிலாளர்கள் அந்தந்த இடங்களில் இல்லை. இந்த குறைபாடு தான் இந்த மின்வெட்டை அதிக காலத்துக்கு நீடித்ததுக்கு காரணம். ஒரு குறிப்பாக நான் திரும்பவும் சொல்லுகின்றோம், கணேசபுரம் என்று கொளத்தூர் பகுதியில் ஒரு 33 kV துணை மின் நிலையம் இருக்கிறது. அதற்கு நிச்சயமாக 24 மணி நேரமும் ஒரு ஆட்கள் இருக்க வேண்டும். தேர்தல் காலத்தில் ஆட்கள் இருந்தார்கள். தேர்தல் காலம் முடிந்த பிறகு அவர்கள் எடுத்து விட்டார்கள். அங்கே ஆட்கள் இல்லை. அங்கே அந்த தடை ஏற்பட்டால் அந்த தடையை நீக்குவதற்கு எங்கே ரெட் ஹில்ஸ்லேருந்து ஒருத்தர் வரணும். அப்போ அவர் சேருவதற்கான நேரம், இடையில் அவருக்கு பாதிக்க வேண்டிய நேரம், இதையெல்லாம் சேர்ந்து தான் மின்வெட்டினுடைய கால அளவு ரொம்ப அதிகமாகிவிட்டது. அதுவும் குறிப்பாக 7 மணிக்கு மேலாக 11:30 மணி வரை இந்த மின் தடை என்பது மிக அதிக அளவில் இருந்திருக்கிறது. ஆக இதை ஒரு நிர்வாக ரீதியாக செய்ததற்கு முடியும். ஏனென்றால் நமக்கு தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருக்கிறது என்பது நிதர்சனமானது. அது இப்பொழுதும் புதுசாக வந்துடல. ஒரு பக்கம் தொழிலாளர் பற்றாக்குறைன்றீங்க, இன்னொரு பக்கம் அதிக அளவிலான பயன்பாடு, 2 விஷயங்களையும் பார்க்க முடியும். அதிக அளவு பயன்பாடு வரும் பொழுது இடர்பாடு அதிகமாக வருகிறது. இடர்பாடை உடனடியாக தீர்க்கக்கூடியதற்கு தொழிலாளர்கள் இல்லை. இதுதான் பிரச்சனையுடைய மொத்த கரு. இதுதான். புரியுது. இது முன்னெப்போதும் இல்லாத ஒரு சூழலா? ஆமா, முன்னெப்போதும் இல்லாத ஒரு சூழல். ஏனென்றால் இந்த கோடை, கடந்த 4-5 ஆண்டுகளில் கோடை காலத்தில் இடையிடையே மழை பெய்யும். இந்த மழை என்பது இந்த ஆண்டு மட்டும் கோடை மழை என்பது தமிழக சென்னை சுற்று வட்டாரங்களில் இல்லை. அப்பொழுது மின்சாரத்தினுடைய வெப்பம் குறைவாக இருந்தாலும் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது மின்சாரத்தினுடைய தேவை அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக மின் தடை ஏற்படுகின்ற நேரத்தை பார்க்க வேண்டும். 7 மணிக்கு மேலாக 11:30 மணி குறை. அதாவது சாதாரணமாக வாழ்க்கை துவங்குகின்ற அந்த காலப்பகுதியில் அவர்கள் மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதுக்கு அப்போ சூரிய ஒளி மின்சாரம் கிடைக்காது. உச்ச தேவை இருக்கக்கூடிய காலகட்டமும் அதுதான். அந்த காலகட்டத்தில் இது மாதிரியான இடர்பாடு வந்திருக்கு. அப்போ தட் இஸ் எ லிவிங் டைம். மக்களுக்கு அதுதான் வாழ்க்கை துவங்குகின்ற நேரம். அந்த நேரத்தில் மின் தட்டுப்பாடுங்கிற போது அவங்களுடைய கோபமும் அவர்களுடைய பரிதாபமும் அவங்களுடைய ஆற்றாமையும் பெருமளவில் வெளிப்படுவது என்பது ஆச்சரியமான விஷயம் இல்லை. தொழிலாளர்கள் பற்றாக்குறை தான் இந்த மின் தடையினுடைய கால அளவை நீடித்து விட்டது. இப்போ நகர்ப்புறங்களில் இப்படியான சூழலை கடந்த மாதம் பார்த்தோம் அப்படின்றது இருக்கு. நேற்று கூட திருவாரூரில் பல இடங்களில் மின் தடை அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகிருக்கு. ஸோ நகர்ப்புறங்களில் புறநகர்களில் வேறு மாவட்டங்கள், புறநகர் பகுதிகளில் ஏற்படுவதற்கான காரணங்கள் வேறையாக இருக்கும். நீங்கள் சொல்வது திருவாரூர் மாவட்டம் மட்டுமா அல்லது மற்ற மாவட்டங்களா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 2வது, திருவாரூர் மாவட்டத்தில் இந்த கோடைக்கு பிறகு மழை பெய்ததா என்று நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் கோடைக்கு பிறகு மழை பெய்யும் பொழுது உயரழுத்த கம்பெனியிலிருந்து எல்லாவற்றும் அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் இந்த இன்சுலேட்டரில் இருக்கும். முதல் மழை பெய்யும் போது இன்சுலேட்டர்லாம் ஃபெயில் ஆகும். ஒரு மின் தடை பரவலாக அறியப்படும். அப்போ நீங்கள் சொல்கிறது கால அளவு எனக்கு தெரியாது. அதை பற்றி எனக்கு இப்போது பொதுவாக நான் விசாரித்து அறிய முடியல. நடந்ததா, எப்படி நடந்ததுங்கிறது சொல்ல முடியாது. இப்பொழுது சென்னையை சுற்றி நடந்திருக்கக்கூடிய இந்த 1 மாத காலத்திற்கு மேலான மின் தடை என்பது இந்த காரணங்களால் வந்திருக்கிறது. இந்த கோடை வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் மக்கள் வாழ்க்கை தொடங்குகின்ற அந்த இரவு காலங்களிலே மின்சாரத்தினுடைய இடர்பாடுகள் வருகின்றன. அதை நீக்குவதற்கு உடனடியாக தொழிலாளர்கள் இல்லை. 10 நிமிடமோ அப்புறம் 15 நிமிடமோ இடைவெளி இருந்தால் மக்கள் யாரும் வெளியில் போராட போகிறது இல்லை. அவங்களுக்கு தெரியும் 15 நிமிஷத்துக்குள்ள வந்துடும் கரண்ட்டுங்கிறத அவங்க நார்மலாக உணர்ந்துக்குவாங்க. இது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும்போது அவங்க
இயற்கையாகவே வெளியில வந்து போராட வேண்டிய ஒரு நிலை. இயல்புக்கு மீறிய தேவை அப்படிதான் பிரதான காரணமா நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியோட நிர்வாக பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆளுங்கட்சி கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகள்ன்றாங்க. இன்னொரு பக்கம் வேண்டுமென்றே சிலர் செய்யக்கூடிய விஷயங்கள்னு முதலமைச்சர் சொல்றாரு. அப்படி வேண்டுமென்றே சில விஷயங்களை புதிய ஆட்சியில செய்யறதுக்கான சாத்தியங்கள் மின்சார வாரியத்துல இருக்கா? நிச்சயமா இருக்காது. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சி இருந்து எந்த ஆட்சி மாறினாலும் கூட அது போன்ற ஒரு நிலை வராது. ஏனென்றால் அந்த தடையை ஏற்படுத்துவது என்று ஒரு பெரிய அளவில் தடையை ஏற்படுத்தணும்னு சொன்னால் மின்சார தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். அதுபோன்று யாரும் அதில் ஏனென்றால் அவங்க தான் திரும்ப வந்து அங்கே ஃபீஸ் போடணும். அவன் தான் அங்கே போய் தடையை ஏற்படுத்தணும். அவன் தடையை ஏற்படுத்தினா அவனை நல்லா தெரியும். லோக்கலில் இருக்கக்கூடிய வயர்மேன் யாருங்க அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். லோக்கலில் இருக்கக்கூடிய ஏஇ யாருன்னு அவங்களுக்கு தெரியும். லோக்கலில் இருக்கக்கூடிய ஃபோர்மேன் யாருன்னு தெரியும். அவங்க போய் அந்த தடையை ஏற்படுத்த முடியாது. ரெண்டாவது, அப்படி ஏற்படுத்தினாலும் சரிப்படுத்த வேண்டியவங்களும் அவங்க தான். அவங்க தேவையில்லாமல் தடையை ஏற்படுத்திட்டு போயிடுறதுக்கு லாஜிக் இல்லை. அவர் தர்க்க ரீதியான வாயமல். கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக கோளாறுனா அது என்னன்னு சொல்லலாம் தான் முடியும். கடந்த காலங்களில் இது போல இருந்திருக்கு. அப்பவும் இந்த மாதிரி தடை விழுந்திருக்கு. கடந்த ஆட்சி மாறி 2001ஆம் ஆண்டில் வந்தபோது கூட அப்பொழுது அன்றைய மின்துறை அமைச்சர் அணில்னால ஏற்பட்டதுன்னு கூட ஒரு குறைய சொன்னார். அது கூட பெரிய விமர்சனம், அந்த சமயத்துல பெரிய விமர்சனத்துக்குரிய விஷயமா இருந்தது. அப்போ இதில் என்ன என்றால், நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர்களை தவறாக வழி நடத்துகிறார்கள். அது 2021 ஆனாலும் சரி, 2026 ஆனாலும் சரி. ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய முதல் ஆண்டுல தான் அப்படி நடக்குதா? முதல்ல இருந்தது அப்படித்தான் இருந்தது. அப்போ மின்சார அமைச்சருடைய அந்த அறிமுகம் இல்லாத நிலையை இந்த நிர்வாகத்தினர் பயன்படுத்தி. இப்படி நீங்க சொல்றத பார்த்தா அப்ப வேண்டுமென்றே சில செய்யறாங்க அப்படின்னு இவங்க சொல்றது. நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏனென்றால் இங்கதான் டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காரு. சென்னையில தான் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு கீழே 2 சீஃப் இன்ஜினியர் இருக்காங்க. இது சாதாரண நிர்வாக கோளாறு. தேவை என்ன? தொழிலாளர்கள் தேவை. தொழிலாளர்கள் போதுமானதாக இல்லை. அதை என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த எக்ஸிக்யூட்டிவ் லெவல், அதாவது அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் லெவலில் இது செய்யக்கூடிய ஒரு வேலை. அவர் செய்கிறாரா இல்லையாங்கிறது பார்க்கக்கூடியவர் மேலே எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இருக்காரு, அதுக்கு மேலே சூப்பரண்டிங் இன்ஜினியர் இருக்காரு, அதுக்கு மேலே சீஃப் இன்ஜினியர் இருக்காரு, அதுக்கு மேலே டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காரு, அதுக்கு மேலே ஜே ராதாகிருஷ்ணன் உட்கார்ந்துருக்காரு. இங்கே அப்போ இத்தனை படிகள் இருக்கிற வரைக்கும் சாதாரண கீழ் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாதா? அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்படுது. 7:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் தான் அதிகமான மின்தடை ஏற்படுகிறது. சென்னையை சுற்றி ஒரு 70-80 இடங்களில் ஏற்படுகிறது. அப்போ இது தெளிவான ஒரு நாளில் அடுத்த நாளுக்கு தெரிஞ்சு போன விஷயம். அப்போ உடனே இந்த சீஃப் இன்ஜினியரோ இந்த சூப்பரண்டிங் இன்ஜினியர் செய்ய வேண்டிய வேலை என்ன? எங்கெங்கே தேவையான ஆட்கள் இருக்கோ அதுக்கு தேவையான ஆளை என்கேஜ் பண்ணிக்கோ, இல்லைன்னா பூல் பண்ணிக்கோ, அல்லைன்னா பகலில் நேரத்தில் அவங்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டு இரவில் வந்து என்கேஜ் பண்ணு. அவ்வளோதான். இந்த பிரச்சனையை தீர்க்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். அப்போ இந்த ஆளுங்கட்சி இதை தீர்க்க முடியாத ஒரு சூழலுக்கு ஆளுங்கட்சியை சொல்லலை, நான் நிர்வாகத்தினரை தான் சொல்லுவேன். டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷனை முதல்ல மின் வாரியத்தை சொல்றீங்க. ஆமா, மின் வாரியத்தினுடைய தலைவர், மின் வாரியத்தில் கீழே மின் வாரியத்தை தலைவர் என்ன பண்றாரு? ஒரு நாள் அவருக்கு தெரியாது, அடுத்த நாள் தெரியும்ல. அவர் என்ன ஆச்சுன்னு கூப்பிட்டு கேட்கணும்ல. ஆனா இது கட்டுக்குள்ள வெறுமனே போட்டோ கொடுக்கறதுல மட்டும் இருந்தா இது கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு உடனடியாக தீர்க்கக்கூடிய பிரச்சனை. அங்கே தேவை என்பது தொழிலாளர்கள் பற்றாக்குறை. தொழிலாளர் பற்றாக்குறை என்பது தடை என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் 4.5 மணி நேரத்தில் ஏற்படுது. அந்த 4.5 மணி நேரத்துக்கு தொழிலாளர்களை அங்கே பூல் பண்ணணும். அவ்வளோதான் விஷயம். அது எந்தெந்த இடத்துல ஏற்படுதுங்கிறது பொதுவாக தெரியுது. அந்த இடத்துல இந்த தொழிலாளர்களை பக்கத்தில் இருந்தோ வேறு இடத்துல இருந்தோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை பகலில் ஓய்வு கொடுத்து இரவிலேயோ வச்சுக்கிட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஃபியூஸ் கேரியர்லாம் திருடிட்டு போயிடுறாங்க. எத்தனை ஃபியூஸ் கேரியரை திருட முடியும்? அப்படியான ஒரு வீடியோக்கெல்லாம் வந்து வெளியிடுறாங்க. அது குறித்து அது HRC ஃபீஸ் இருக்கக்கூடியது ஒன்று. அதுக்கு HRC ஃபீஸினுடைய ஃபியூஸை உருவ முடியாது. இந்த லிங்கை தான் எடுக்க முடியும். அது அவர் அமைச்சருக்கு அது நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. அது இல்லாமல் பழைய காலத்தில் நம்ம புரிஞ்சிட்டு இருக்க ஃபீஸ் கேரியர் இருந்தால் அந்த ஃபீஸ் கேரியரை சத்தியமாக எடுக்கவே முடியாது. ஏன்னா மின்சாரத்தினுடைய பளு, அதாவது ஆம்பியரில் சொல்லுவோம் நம்ம, அந்த ஆம்பியர் அதிகமாக இருக்கும்போது கேரியரை நீங்கள் உருவவே முடியாது. பயங்கரமான ஸ்பார்க் இருக்கும், ஷாக் அடிக்கும், எல்லாம் இருக்கும். சாதாரணமாக அந்த ஒரு வீடியோ வெளியாகுது. அது என்னன்னா, இப்போ HRC ஃபியூஸ்ன்னு ஒரு ஃபீஸ் வந்திருக்கு. அதுக்கு ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்கை போட்டு முதல்ல எடுத்துட்ட பிறகுதான் அந்த ஃபீஸ் கேரியர் எடுக்க முடியும். அந்த லிங்க் எடுக்கிறதா அவர் பேசுறாரு. அதை யார் எடுக்கிறாங்க? அது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்கலாம். அதை பற்றி நம்ம இப்போ பேசுறது சரியா இருக்க முடியாது. ஒரு இடத்துல எடுக்கிற ஃபீஸ் கேரியர் 80 இடத்துல வருதா இல்லையா? பகலில் நடக்கிற விஷயமா இருக்காது. பகலில் நடக்கிறது ராத்திரியில் எப்படி போகுது? அது மாதிரி ஒரு
தர்க்க ரீதியான கேள்விகளுக்கெல்லாம் அதுல பதில் இல்லை. ஓகே. அதனால அதை வந்து நம்ம பெருசா எடுத்துட்டு பேசுறது. நிதித்துறை அமைச்சர் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து மின்சாரத்துறையில வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம உற்று நோக்க வேண்டியிருக்கு. நிச்சயமா நான் வரவேற்கிறேன். ம். ஆனா உண்மையான வெள்ளை அறிக்கையா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆதங்கம். ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் அதிக அளவில் மின் கொள்முதல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க. தொடர்ந்து அந்த மின் கொள்முதல்ங்கிறது குறைக்கப்பட வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கையாக இருந்திருக்கு. அது எதன் அடிப்படையில் இருந்திருக்கு? எதை ஏன் கேட்குறேன் அப்படின்னாக்கா, இப்போதைய இந்த மின் வாரியம் அப்படிங்கிறது நஷ்டத்தில் செயல்படுது அப்படின்ற ஒரு இது நிதி அமைச்சர் வெளியிட்ட இந்த வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ அது ரெண்டுக்குமான அந்த தொடர்பு இருக்குல்ல? ஆமா, இந்த வெள்ளை அறிக்கையில இருக்கிறதே தெளிவா இருக்குல்ல. உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் மின்சாரத்தின் ஏஆர்ஆர், அதாவது அக்ரிகேட் ரெவென்யூ ரிக்குவயர்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம், ஆவரேஜ் ரெவென்யூ ரியலைஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. கொள்முதல் மின்சாரத்தில் ₹1 எப்படி கூடுது? ஏன்னா மின்சார கொள்முதல் கிட்டத்தட்ட வெளியில இருந்து தான் பண்றோம். நம்ம ஒரு 28% தான் நம்ம சொந்த உற்பத்தி. ஒரு அடுத்த 32லேருந்து 32% வரைக்கும் மத்திய தொகுப்புலேருந்து நம்ம வாங்குறோம். அதை தவிர 40% தனியார்கிட்ட இருந்து வாங்குறோம். இது எல்லா காலங்கள்லையும், எல்லா காலம் கிட்டத்தட்ட சாதாரணமா இது இந்த வீதத்துல தான் இருக்கு. கோடை காலங்கள்ல இன்னும் அதிகமாக வாங்குறோமா? கோடை காலங்களில் சந்தையில வாங்கக்கூடிய மின்சாரம் தேவையா இருக்கும். ஏன்னா கோடை காலத்தினுடைய மின் தேவை எப்படி மாறுதுன்னு சொல்ல முடியாது. அதுல சந்தையில வாங்கக்கூடிய மின்சாரம் அந்த விலை கொஞ்சம் உயர்வாக தான் இருக்கும். ஆனால் ₹1 எப்படி உயருது? ஆக்சுவல் ரேட்டை விட அதிக விலை ஒவ்வொரு வருஷமும் ₹1 உயர்ந்துட்டு வருது. அந்த வெள்ளை அறிக்கையில இருக்க. வெள்ளை அறிக்கையிலேயே ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் சப்ளை, ISCSன்னு ஒன்று போடுவாங்க. ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் சப்ளை. ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் சப்ளை ஒவ்வொரு வருஷமும் ₹1 எப்படி உயர முடியும்? ஒரு யூனிட்டுக்கு ₹1ங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் இல்லையா? அப்போ மின்சார கொள்முதலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல், இந்த மின்சார கொள்முதல் விலையில வந்து வேற சில ஹிடன் காஸ்ட் எல்லாம் வந்து உட்காருது. கொள்ளையடிக்கப்பட்ட வேற சில விஷயங்கள், மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் அதில் வந்து உட்காருது. குறிப்பாக நான் சொல்லணும்னா, மின்சார வாரியத்துக்கு ஒரே ஒரு பிஸ்னஸ் கிடையாது, 2 பிஸ்னஸ் இருக்கு. ஒன்று வந்து அவங்க மின்சாரத்தை வாங்கி உற்பத்தி செய்தோ விற்கிறது. ரெண்டாவது, அவங்களுடைய மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கு இல்லையா. கிட்டத்தட்ட 6 லட்சம் கிலோமீட்டருக்கான லைன் இருக்கு, 1 லட்சம் கிலோமீட்டருக்கான HT லைன் இருக்கு, கிட்டத்தட்ட 4 லட்சம் கிலோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்காங்க. அப்போ டவர் லைன் இருக்குது உங்களுக்கு 1 லட்சம் கிலோமீட்டருக்கு. இந்த மிகப்பெரிய கட்டமைப்பை தனியார்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், அவங்க பயன்படுத்தி மின்சாரத்தை கொண்டு வரலாம். இப்போ தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பில் 16,000 தனியார் மின்சாரம் பாய்கிறது. அந்த மின்சாரம் சரியாக கணக்கிடப்படவில்லை. இப்போ ஒரு கம்பியில போற மின்சாரம் யார் மின்சாரம்னு சொல்லுவீங்க? நீங்க சொல்ல முடியாது. அப்போ மின்சாரத்தை எங்க நீங்க கண்டுபிடிக்க முடியும்? மீட்டர்ல தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த இடத்துல நடக்கிற ஊழல் தான் பெருமளவில் நஷ்டத்திற்கான அடிப்படை காரணம். இதை நாங்கள் இப்போ இல்லை, 2006 சொல்லிட்டு இருக்கோம். பல்வேறு வழக்குகளை சொல்லியிருக்கோம். 2014 24,000 கோடிக்கான நஷ்டம் வந்திருக்குங்கிறது பட்டியலிட்டு சொல்லியிருக்கோம். இப்பவும் சமீபத்தில் சொல்லியிருக்கோம். ஆக இன்னமும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் இந்த மின்சாரத்தினுடைய நஷ்டத்திற்கான காரணமே ஏற்படுது. ஒரு 8 வகைகளில் ஏற்படுது. அது கொஞ்சம் விலைக்கு சொல்ல வேண்டும். அது தொழில்நுட்பம் சார்ந்ததாக இருக்கிறது, விலைக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த நஷ்டம்தான், கூடுமான வரையும் அதை விலைக்கு சொல்லுங்க. இந்த நஷ்டம்தான் இந்த மின்சார கட்டணத்தினுடைய விலையை உயர்த்துகிறது. இன்றைக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய மின்சாரத்தினுடைய விலை என்பது கிட்டத்தட்ட ₹8 அளவுக்கு நமக்கு மின்சார கட்டணமாக கொடுக்குறோம். இதுவே அதிகமான கட்டணம் தான். அதிகமான கட்டணம் கொடுத்தும் மின்சார வாரிய நஷ்டத்தில் இருக்குன்னு சொன்னால், இந்த நஷ்டம், இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பணம் என்பது ஏதோ ஒரு சில தனியார்கள் கொள்ளையடித்து கொண்டு போகிறார்கள். குறிப்பாக விண்பில் காற்றாலை உற்பத்தியாளர்கள், சோலார் பவர், அவங்க அதுக்கு அடுத்தாப்புல தனியார் உற்பத்தியாளர்கள், இவங்க தான் இந்த இதுக்கான காரணம். இதை நான் ரொம்ப தெளிவாக விளக்கமாகவும் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ கூட சொல்ல முடியும். இன்னைக்கு ஒரு கம்பெனி, அதானியுடைய நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தில் மின்சாரம் வாங்குறாங்க, ₹5.91 வாங்குறாங்க. அந்த மின்சார கட்டணம் 2 வகையாக இருக்கும். ஒன்று ஃபிக்ஸட் சார்ஜஸ் இருக்கணும், ஃபியூயல் சார்ஜஸ் இருக்கும். ஃபிக்ஸட் கட்டணம்னா நிலையான கட்டணம் தான். இப்போ இருக்கிற நிலையான கட்டணங்கிறது ₹2.96 சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நிலையம் 2013 போடும்போது இருக்கக்கூடிய இன்னைக்கு விலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ₹96 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்தில் 415 கோடி யூனிட் அவங்ககிட்ட வாங்கி ஆகணும். இப்போ 415 கோடி ரூபாய்க்கு ₹2 என்ன அர்த்தம்? 830 கோடி ரூபாய் அவங்க அதிகமாக கொடுக்குறாங்க. அப்போ 5 வருஷத்துக்கான ஒப்பந்தம் 5 வருஷத்துக்கு 4,000 கோடிக்கு மேலே போகுது இல்லை? அப்போ இது மாதிரியான கொள்ளைகள் நிறைய இருக்கு.
இதை தான் இந்த ஆட்சியில லீக்கேஜஸ்ன்னு சொல்றாங்களா? லீக்கேஜஸ்னா அது எப்படி லீக்கேஜஸ், யாரால லீக்கேஜஸ்ங்கிறத சொல்லணும். இன்னைக்கு நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நேரடியாக ஜே ராதாகிருஷ்ணன் மேல் நான் வைக்கின்றேன். அவர் தான் அதுக்கு பொறுப்பு இப்போ அப்படின்றீங்களா? ஆமா, இப்போ வாங்கியிருக்காங்க. எப்போ இந்த 1/4/2026 இருந்து வாங்கியிருக்காங்க. நவம்பர்ல ஆரம்பிச்ச ஒப்பந்தம் வந்து இந்த 26ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ கொள்ளையடிக்கிறதுங்கிறது நிர்வாகத்தில் இருக்கிறவன் தான் கொள்ளையடிக்கிறான். நிர்வாகிகள் தான், ஐஏஎஸ் ஆபீசர் தான். இன்னைக்கு மின்சார வாரியத்தின் தலைவராக இருந்த 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது நான் குற்றச்சாட்டை கொடுத்திருக்கிறேன். டிவிஎஸ்ல இருக்கு. அவங்க மேல யாரும் நடவடிக்கை எடுக்கலையே. இந்த ஆட்சியிலையும் இதற்கு முன்னாடி இருந்த இந்த ஆட்சியில இப்ப சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலேயே ஐஏஎஸ் அதிகாரிகள் பெயரை சொல்லியே குறிப்பிட்டு கொடுத்துருக்கோம். அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலையே. இல்ல, இப்ப இது வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து இதனால லாபம் அடைகிறாங்க அப்படிங்கறத மட்டும் பார்க்க முடியும். தனியார் நிறுவனங்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், தனியார் நிறுவனங்கள், நிர்வாகத்தின் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஐஏஎஸும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதுக்கு அடுத்தாற் போல மின் வாரியத்தின் கீழ்மட்ட தொடர்புகள் இருக்கக்கூடியவர், இவங்க தான் அந்த கொள்ளை ஒழுங்குமுறை ஆணையம். மூணாவது இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை ஆணையம். இந்த 3 பேர் தான் இந்த கொள்ளைக்கான காரணம். ஒழுங்குமுறை ஆணையம், மின் வாரியத்தினுடைய தலைமை, அதன் அடுத்தாற் போல தனியார்கள். இந்த 3 நடக்கக்கூடிய முக்கோண கோட்டில் தான் இந்த கொள்ளை நடக்கிறது. நம்ம கூடுதல் கட்டணம் தான் கொடுத்துட்டு இருக்கோம், ஆனாலும் நஷ்டம் வருது அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஏன் நஷ்டம் வருது அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது, நம்ம வந்து விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் தர்றோம், இல்லை வந்து 100 யூனிட் 200 யூனிட் இப்போ அறிவிச்சிருக்காங்கல்ல மக்களுக்கு, அது மாதிரியான இலவச மின்சாரங்கள் கொடுக்குறோம், இதனால நஷ்டம் அடையுது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அது தப்பு. பேருக்கு தான் இலவச மின்சாரம், அதுக்கான கட்டணத்தை அரசு கட்டுகிறது. அரசு ஒவ்வொரு வருஷமும் 17,000 கோடி இந்த இலவசம், இன்னைக்கு இலவசம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மின்சாரத்திற்கான கட்டணத்தை அரசு ஒவ்வொரு ஆண்டும் அது நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கீடு செய்கிறார்கள். ஆக அது விலையில்லா மின்சாரம் என்பது மக்களை பொறுத்தவரையில் விலையில்லா மின்சாரம், மின்வாரியத்தை பொறுத்தவரையில் விலையுள்ள மின்சாரம். அந்த நிறுவனத்துக்கு அரசாங்கம் செலுத்திடுறாங்க. ஓகே, செலுத்தி ஆகணும், அதுக்கு ஒழுங்குமுறை ஆணையம் பார்க்கணும்லாம் இருக்கு. இப்ப அதையெல்லாம் தாண்டி இப்ப இந்த மின்சாரத்தை வச்சு நடக்கக்கூடிய அந்த விவாதங்கள், இதை வந்து வெறும் அரசியலா தான் பார்க்கணுமா? நிச்சயமா அரசியலாக தான் நடக்கும். ஆக்சுவலா இதுல நடக்கக்கூடிய கொள்ளை, இதுல நடக்கக்கூடிய இதை பத்தி எல்லாம் பேசாம 2 கட்சிகளும் மாறி மாறி அரசியல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அது இனிமே தான் வரணும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு வெள்ளை அறிக்கையை பொறுத்த மட்டும்தான். ஓகே, இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதம் வந்து 100 யூனிட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்கு. இவங்க வந்து 2 மாதங்களுக்கு 100 யூனிட் இல்லை 200 யூனிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கடந்த ஆட்சியிலேயே மாதம் வந்து இந்த மின்சார அளவை அப்படின்றது இருக்கும் அப்படின்னாங்க. அதுல என்ன சிக்கல் இருக்கு? அதுல ஒன்றும் சிக்கலே இல்லை. நம்ம ஏற்கனவே பேசினப்போ தொழிலாளர்கள் பற்றாக்குறை கணக்கெடுத்து பில் பண்றது அப்படிங்கிற ஒரு தொழிலாளர் வரும்போது ஒவ்வொரு மாதமும் போடும்போது இப்போ இருக்க தொழிலாளர்கள் மாதிரி 2 மடங்கு தொழிலாளர்கள் தேவை இருக்கு. அதனால தொழிலாளர்களை குறைக்கணுங்கிறதுக்காக தான் அப்போ அந்த ஒவ்வொரு பில்லுக்கான பில்லிங்க்கு மட்டும் இருக்கக்கூடிய செலவு அதிகமாக இருக்குங்கிறதா 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறது 1982 நடைமுறையில் இருக்கு. அது 1 மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணுறதுனால மக்களுக்கு பெரிய ஆதாயம் ஒன்றும் வந்துடாது. ஏன்னா நீங்கள் 100 யூனிட் இலவசம்னு சொன்னால் அது 2 மாதத்துக்கு 100 யூனிட், 1 மாதத்துக்கு கட்டணம் போடும்போது 50 யூனிட் தான் இலவசம். 1 மாதத்துக்கு 100 யூனிட் கிடையாது. மின்சார கட்டணங்கிறதே மாதாந்திர கணக்கில் அடிப்படையில் தான். 1 மாதத்திற்கு 50 யூனிட் அல்லது 2 மாதங்களுக்கு 100 யூனிட் அப்படிதான் மின்சார கட்டணம் இருக்கு. இப்போ 1 மாதத்துக்கு வர்றதுனால என்னன்னா நீங்க கட்டணம் கட்டக்கூடிய தொகையை 2ஆ பிரிச்சு கட்டலாம், அவ்வளவுதான். 2வது, இன்னைக்கு இருக்கக்கூடிய 2,37,00,000 சர்வீஸ் இருக்கு, வீட்டு சர்வீஸ். இந்த 2 சர்வீசஸ்ல 1,47,00,000 பேர் 200 யூனிட்டுக்குள்ள இருக்கிறவங்க. அவங்களுக்கு 1 மாசமும் கட்டினாலும் சரி 2 மாசம் கட்டினாலும் சரி ஒண்ணுதான். ஒரு 84 லட்சம் பேர் 100 யூனிட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்களுக்கு கட்டணமே வராது. இப்போ 200 யூனிட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு 84 லட்சம் பேர் வராங்க, 64 லட்சம் பேர் வராங்க. அப்போ 1,47,00,000 பேர்ல எடுத்தீங்கன்னா அவன் 260 ரூபா தான் கட்ட போறான் அதிகபட்சமாகவே. அது பாதியாக கட்டலாம், அல்லது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டலாம். ஆக அவங்க யாரும் இதில் பாதிக்கப்பட போகிறதே இல்லை. குறைஞ்சபட்சம் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு 74 லட்சம் மிடில் கிளாஸ், அதாவது 200 யூனிட்டுக்கு மேலே 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இது அதனால் அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் ஒன்றும் இருக்காது. அங்கே கூடிய கட்டணத்தை 2ஆ பிரித்து கட்டலாம்.
அவ்வளவுதான். அது தவிர வேற எந்த பயனும் அது ஏற்பட போறது இப்ப புதிய அரசு வந்திருக்காங்க. இப்ப நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லீக்கேஜஸ் கண்ட்ரோல் பண்ணுவோம், ஊழல் இல்லாம ஒரு அரசாங்கத்தை கொடுப்போம், கிளீன் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப நிர்வாக சீர்திருத்தம் அல்லது மின் வாரியத்தை லாபகரமா மாற்றணும், இதுல இருக்கக்கூடிய மறுகட்டமைப்பு செய்யணும்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும் நீங்க? ஒரே விஷயம், ஊழலற்ற நிர்வாகம் என்று சொன்னால் முதலில ஊழல் எங்கே தொடங்குகிறது என்று பார்க்க வேண்டும். கடந்த காலங்களில் ஊழல் என்பது கீழ்மட்டத்தில் இருந்தது, மேலே இருக்கக்கூடியவர்கள் அதை கட்டுப்படுத்தினார்கள். இப்பொழுது ஊழல் என்பது மேல்மட்டத்திலிருந்து கீழ் நோக்கி போகிறது. இது இட்ஸ் எ பெர்குலேட்டிங், கீழே அப்படியே ஊறுது. மேலே இருக்க சேர்மன் ஊழல்வாதியாக இருந்தானா கீழே இருக்கிறவனும் ஊழல்வாதியாக தான் இருப்பான். அவருக்கு அடுத்த படியில் இருக்கிறவன் ஊழல்வாதியாக தான் இருப்பான். அப்படி மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழல் என்பதுதான் கீழ்மட்டத்தில் பரவலாக மக்களை கீழ்மட்டத்தில் மட்டும் இருக்க ஊழல் இருக்குமான்னு சொன்னா, மேல் மட்டத்தில் ஊழல் இல்லைன்னு சொன்னா இது ஏற்கனவே கட்டுப்படுத்தி இருப்பாங்க. இந்த ஊழல் பத்தி பேசும்போது நீங்க ஏற்கனவே மின் கொள்முதல்ல தனியார்கள் நிறைய பயனடைகிறாங்க, அதுல நிறைய ஊழல் நடக்குதுன்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. அறப்போர் இயக்கம் இன்னொரு விஷயத்த சொல்லுங்க. இந்த மின் மாற்றிகள் கொள்முதல்லே நிறைய ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க தொடர்ந்து ரொம்ப தெளிவா சொல்லிடலாம். மின் மாற்றிகள் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மொத்த ஊழல் 397 கோடி 400 கோடி ரூபாய். இப்போ நான் ஒரே ஒரு பவர் பர்ச்சேஸ் ஆர்டர் மட்டும் சொன்னேன், அதில் நடந்திருக்க ஊழலுங்கிறது 4000 கோடி ரூபாய். அதில் இருக்கக்கூடிய அதிகபட்ச கொள்முதல்ங்கிறது 4000 கோடி. கணக்கிடும் போது இந்த எக்யூப்மெண்ட் ஊழல்ன்றது எக்யூப்மெண்ட் ஊழல், கொள்முதலில் சாதாரண பொருட்கள் கொள்முதலில் இருக்கக்கூடிய ஊழல் என்பது மொத்த ஊழலில் ரொம்ப குறைச்சலான பழகுது. கொள்முதலில் ரொம்ப அதிகமான ஊழல்ங்கிறது மின்சாரத்தை பயன்படுத்துவதிலும் மின்சார கணக்கீடுகளில் இருக்கக்கூடிய ஊழல். ஒரு விஷயத்தை சொன்னால் ரொம்ப தெளிவில்லாமல் மக்கள் புரிந்து கொள்வார்களா என்று எனக்கு தெரியாது. இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மின்சாரத்தின் விலை என்பது 96 விலைகள், 96 பிளாக். ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு மின்சாரத்தின் விலை வரும். அப்போ ஒரு நாளைக்கு 96 பிளாக், 96 பிளாக்ல மின்சாரம். இப்போ நம்ம மின்சாரம் கொள்முதல் பண்ணணும்னா கூட 96 பிளாக்ல சொல்லணும். எனக்கு 24வது பிளாக்ல இருந்து எனக்கு 48வது பிளாக் வரைக்கும் எனக்கு மின்சாரம் தேவை, இவ்வளவு மெகாவாட் வேணும்னு சொல்லணும். அப்படிதான் அதற்கு தனி ரேட்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு ரேட் இருக்குது. 15 நிமிஷத்துக்கு ஒரு கொள்முதல் விலை மாறும். அதுதான் இன்னைக்கு சந்தை. இது 2006ல இருந்து இருக்க நடைமுறை. இந்த ஹெச்டி மீட்டர்ல இருக்கக்கூடியதும் 96 பிளாக்ல இருக்கணும். ஒரு மாசத்துல ஒரு ஹெச்டி சர்வீசஸ்ல வெளியிலேருந்து தனியார்ட்ட மின்சாரம் வாங்கினாங்கன்னா இவங்க கிட்ட பில்லில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்? தனியார் மின்சாரம், இவங்க வித்த மின்சாரம். அப்போ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்? ஒரு நாளைக்கு 96 பிளாக், ஒரு மாசத்துக்கு சேர்த்தா 30 × 96, அதாவது 2880 பிளாக். 2856 பிளாக்லையும் தனியார் மின்சாரம் எவ்வளோ எடுத்தாரு, இவருடைய மின்சாரம் எவ்வளோ எடுத்தாருங்கிறத கணக்கிட்டு தான் பில்லிங் பண்ணணும். ஆனால் இப்போ எப்படி பில்லிங் நடக்க தெரியுமா? 4 ஸ்லாட், மொத்தத்தில் ஒரு மாசத்துக்கு 2880 ஸ்லாட்டுக்கு பதிலாக 4 ஸ்லாட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்னும் நல்லா சொல்கிறேன், இப்போ தென்மேற்கு பருவக்காற்று வந்ததுன்னா காற்றாலை உற்பத்தி அதிகமாக வரும். காற்றாலை உற்பத்தி இந்த மாதம் ஒரு 15-20 நாள் கழித்து தான் வந்திருக்கு. முதல் 20 நாள் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க? தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய மின்சாரத்தை எடுத்திருப்பாங்க. அந்த மின்சாரத்தின் விலை எவ்வளவு? கிட்டத்தட்ட 11 ரூபா. இன்னைக்கு 11 ரூபா சொல்லியிருக்காங்க, 11 ரூபா. காற்றாலை மின்சாரத்தின் விலை எவ்வளவு? 3 ரூபா 50 பைசா. இப்போ அவங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க? இந்த 10 நாளில் உற்பத்தி ஆகுது இல்லையா, அது ஒரு மாதம் முழுக்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ என்னாச்சு? 11 ரூபாய்க்கான மின்சாரத்துக்கு பதிலாக நீங்கள் 3 ரூபா 50 பைசாக்கு நேர் எதிராக அட்ஜஸ்ட் பண்ணிடுறீங்க. இப்போ இந்த நஷ்டங்கிறது ஒரு வருஷத்தில் எங்கள் கணக்குப்படி, நாங்கள் கணக்கிட்டபடி 4400 கோடி ரூபாய். ஒரே ஒரு இலக்கு, ஒரே ஒரு பகுதியில் மட்டும். இது மாதிரி 8 பகுதி இருக்கு. ஒட்டு மொத்தமாக சேர்த்தா அது எங்கேயோ போகுது. அதே மாதிரி சரி பண்ணாலே மின்வாரியம் நீங்க நல்ல நிச்சயமா. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவேன், மக்களுக்கு புரியக்கூடிய விஷயம் இது. நம்ம வீட்டில் யூபிஎஸ் வச்சுக்கிறோம், 1 கிலோவாட் வச்சுக்கிறோம், 2 கிலோவாட் வச்சுக்கிறோம், தனியாக பேட்டரி வச்சுருக்கிறோம். 1 கிலோவாட் இருக்கு. ஒரு 1000 கிலோவாட் சேர்ந்தா ஒரு மெகாவாட். 1000 கிலோவாட் வந்தால் தான் ஒரு மெகாவாட். காற்றாலை மின்சாரத்தில் 10,000 மெகாவாட்டை மின்சார கம்பியிலே சேமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மின்சார கம்பியில் எப்படி சேமிக்க முடியும்? எதற்காக இதை சொல்றாங்க? அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா காற்றாலைக்காரர்களுக்கு அட்வான்டேஜ். இப்போ சொன்னேன்ல, பிளாக் அட்ஜஸ்ட்மெண்ட் அதில் இருக்காங்க. ஆக இது மாதிரியான கொள்ளைகள் நிறைய இருக்கு. அதை சரிப்படுத்த வேண்டும். அவையெல்லாம் பெரும் முதலாளிகள் சம்பந்தப்பட்டவை. அதை சரிப்படுத்தினால்தான் மின்சார வாரியம் நஷ்டத்திலிருந்து மீண்டெழ முடியும்.
இது எங்களுடைய கருத்து. இப்ப இதற்காக தொடர்ந்து நீங்க வந்து சட்ட போராட்டம்லாம் நடத்துறீங்களா இல்ல அதற்கான தீர்வுகள் 2 சுப்ரீம் கோர்ட் கேஸ் இருக்கு, 2 ஹைகோர்ட் கேஸ் இருக்கு, அதுக்கடுத்து ரெகுலேட்டரி கமிஷன்ல ஊறுபட்ட கேஸ் இருக்கு, எல்லாம் போட்டிருக்கோம். எந்த கேஸும் நீங்க எடுத்துக்கல. கேஸை எடுத்துக்கவே இல்லை. இல்ல, டைரக்ஷன் கொடுத்தாங்க, ரெகுலேட்டரி கமிஷன் தான் அது செய்யணும். ரெகுலேட்டரி கமிஷன் முதலாளிக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. மின் கொள்முதல் ஊழல் பத்தி இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, மலைப்பா இருக்கு கேட்கும்போது. இப்போ இந்த எக்யூப்மெண்ட் சம்பந்தமான அந்த ஊழல்கள், மின்மாற்றி ஊழல்கள் பத்தி பேசும்போது அதுல இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்குகள்லாம் திருட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு புகார் வந்தது. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் அதை பற்றி எனக்கு பெரிய கருத்துரைகள் எதுவும் இல்லை. ஏன்னா ஹார்ட் டிஸ்க் நீங்க சொல்ற அந்த மின் கொள்முதலுடைய டேட்டாவும் அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்குமா? அதெல்லாம் இல்லை, ஏற்கனவே அது ரெகுலேட்டரி கமிஷன் ஆர்டராகவே இருக்கு. அது ஓப்பன் டாக்குமெண்ட்டு, அது டீப் போர்ட்டலில் போட்டிருக்காங்க. அதனால அதுலேயும் இருக்கும், அதுலேயும் இருக்கும். அது பிபிஏ பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று போடணும். அக்ரிமெண்ட் எல்லாம் எப்போ வேணாலும் அவைலபிளாக இருக்கும். அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து அழிச்சிட்டாலும் கூட இன்னொரு இடத்துல அக்ரிமெண்ட் இருக்குது. அதனால் அவங்க அதில் என்ன எடுத்தாங்க போனாங்கங்கிறது யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அதை சொல்கிறது சரியாக இருக்காது. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. குறிப்பாக மின்சார வாரியத்தில் இவ்வளோ ஊழல்கள் நடக்குதா, இவ்வளோ லீக்கேஜஸ் இருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய இந்த கருத்துக்கள் மூலமாக தெரிஞ்சது. மக்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். புதிய அரசு இதிலெல்லாம் என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வர்றாங்க, அவங்க சொல்கிறபடி இந்த ஊழல்கள்லாம் கட்டுப்படுத்துகிறாங்களா அப்படின்னு நம்ம இன்னொரு நேர்காணலில் சந்தித்து டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நன்றி. உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.